பிரதமர் மோடியின் சர்ச்சை பேச்சே இன்று அரசியல் களத்தில் மடைமாற்றும் பிரச்சாரமாக மாறியிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். கோணம் 1. நாட்டின் செல்வத்தில் முதல் பங்கு முஸ்லிம்களுக்கு என்று காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதே கூறியது. அப்படியானால் மக்களின் சொத்துக்களை பிரித்து அதிக குழந்தை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் காங்கிரஸ் அளிக்கப் போகிறதா என்று பிரதமர் மோடி பேசியிருந்தார். இதனையடுத்து இந்திய முஸ்லிம்களை ஊடுருவல்காரர்கள் என்று பிரதமரே பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அதிக குழந்தைகளை பெற்றவர் என்று லாலு பிரசாத்தை குறிப்பிட்டு கூறியதாக பாஜக கட்சி விளக்கமளித்திருக்கிறது. லாலு மீதுதான் ஏற்கனவே சொத்து குவிப்பு போன்ற வழக்குகள் இருக்கின்றனவே, பிறகு எப்படி மோடி லாலுவை குறிப்பிட்டதாக கூற முடியும் என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் நடுநிலையாளர்கள். கோணம் 3. பிரதமராக இருந்தபோது மன்மோகன் சிங் முஸ்லிம்களுக்கும் இந்திய சொத்தில் முக்கிய பங்கு உண்டு என்றுதான் கூறியிருந்தார். அதனை முஸ்லிம்களுக்கே முன்னுரிமை என திரித்துவிட்டார்கள் என்பது காங்கிரஸ் தரப்பின் குற்றச்சாட்டு. பிரச்சினை இப்போது மதவாத பிரச்சனையாக மாறிவிட்டது என்பதுதான் வேதனையான நிகழ்வாகும். கோணம் 4. தேர்தல் வாக்குறுதிகளை பழைய திரிக்கப்பட்ட பேச்சோடு சேர்த்து பிரதமர் பேசுகிறார். அவருக்கு நேரடியாகவே வந்து நானே விளக்கமளிக்க தயாராக இருக்கிறேன் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார். தூங்குகிறவரை எழுப்பிவிடலாம், தூங்குவதைப் போல நடிப்பவரை எழுப்ப முடியாது என்கிறார்கள் மற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள். இந்த நிலையில் ராகுல் ஆலோசகரும் காங்கிரசின் அயலக பிரிவு தலைவருமான சாம் பிட்ரோடா அமெரிக்காவில் சம்பாதித்த சொத்தில் 45% தான் வாரிசுகளுக்கு தர முடியும், அதேபோன்ற திட்டத்தை தான் காங்கிரஸ் கையில் வைத்திருக்கிறது என்று கூறி காங்கிரசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறார்.